வணக்கம். புராண கதைகளில் வரும் வில்லன்களுக்கு கோயில் கட்டி வழிபட்டு வரும் ஆச்சரியம் தெரியுமா? புராண கதைகளில் வில்லன்கள் தான் முக்கிய கதாபாத்திரங்களாக இருப்பார்கள். அவர்களை வைத்துத்தான் கதையே சுவாரஸ்யமாக இருக்கும். புராண கதைகள் மட்டுமல்ல, இன்றைய திரைத்துறையிலும் கூட அப்படித்தான். நம் வாழ்விலும் கூட எதிரிகளை வைத்துத்தான் நம் முன்னேறுவது பின் தாழ்த்துவது எல்லாம் நடைபெறுகிறது. இப்பகுதியில் புராணக் கதையில் தோன்றும் வில்லன்களுக்கு அமைந்த கோவில்களை பற்றி, ஒரு கோவில் கட்டுவதற்கு முன் எந்த கடவுளுக்கு கட்டுவது, அதனை எப்படி அர்ப்பணிப்பது என்று பலமுறை யோசிப்போம். கடவுளின் நற்பண்புகளை பின்பற்றும் மனிதர்கள் அதே போன்ற வாழ்விலும் பின்பற்றி வாழ்வார்கள் என்பதற்காகவே அவ்வாறு செய்வார்கள். ஆனால் இந்திய புராணங்களில் இருந்து விரும்பத்தக்காத கதாபாத்திரங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்களும் இருக்கிறது. அந்த வழிபாட்டு தலங்களை பற்றி இங்கே பார்க்கலாம். சகுனி கோவில், கேரளா. கேரளாவில் கொல்லம் மாவட்டத்தில் இந்த சகுனி கோவில் அமைந்துள்ளது. இதனை நேர்மறை குணத்திற்கு முன்னுதாரணமாக வணங்குகிறார்கள். மகாபாரதத்தின் மிகவும் தந்திரமான கதாபாத்திரம் சகுனி. கௌரவர்களின் தாய்மாமனான சகுனி எண்ணற்ற தீய காரியங்களை செய்தார். பின்பு அவருக்கு ஏன் கோவில் அமைக்கிறார்கள் என்று அனைவருக்கும் ஆச்சரியமாகத்தான் இருக்கும். ஆனால் சானதன தர்மத்தின்படி அவரிடம் சில சாத்வீக குணங்கள் இருந்தன. கேரளாவில் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள பகுத்ரேஸ்வரத்தில் கௌரவ சமூகத்தினர் சகுனிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த பழங்கால கோவிலை பராமரிக்கின்றனர். கோவிலுக்குள் ஒரு சிம்மாசனம் உள்ளது. இது சகுனி பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. வழக்கமாக கோவில்களில் நடைபெறுவது போல் பூஜை புனஸ்காரம் இல்லாவிட்டாலும் மக்கள் தேங்காய், பட்டு துணி போன்ற சிறு சிறு காணிக்கைகளை மட்டும் செலுத்திவிட்டு வழிபட்டு வருகிறார்கள். துரியோதனன் கோயில், கேரளா. கொல்லத்தின் பொருவாசியில் உள்ள மெலனடாவில் துரியோதனனுக்காக பிரத்யேகமான கோவில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. சகுனியின் கோவிலுக்கு அருகில் துரியோதனனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் உள்ளது. இதனை மெலனடா கோவில் என்று அழைப்பார்கள். கௌரவ சகோதரர்களில் மூத்தவராகவும் மகாபாரதத்தின் முக்கிய எதிரியாகவும் துரியோதனன் இருந்தார். அவருக்கும் கோவில் எழுப்பியிருக்கிறார்கள். சில தெய்வங்களுக்கு இஷ்ட பிரசாதமான மதுபானம், அதனை வைத்துத்தான் இக்கோவிலை மக்கள் வழிபடுவார்கள். இந்தியாவில் இன்னும் சில கோவில்களில் துரியோதனனை வழிபடுகிறார்கள். ஆனால் அவருக்காக பிரத்யேகமாக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் மிகவும் அரிதானவை. ராவணன் கோவில், ஆந்திரா. சிவன் கோயில் கட்டுவதற்காக காக்கிநாடா கடற்கரைக்கு அருகில் இந்த இடத்தை அக்காலத்தில் ராவணனே தேர்ந்தெடுத்தார். எல்லா புராண கதைகளில் இருக்கும் எதிரிகளை விட ராவணன் மிகவும் மோசமான கதாபாத்திரம். ஆனால் மக்கள் அவரிடமிருந்த நேர்மறை எண்ணங்களால் அவரை வணங்குகிறார்கள். ஆந்திராவின் காக்கிநாடாவில் உள்ள ராவணன் கோவில் சிவன் கோவில் கட்டுவதற்காக ராவணனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் என்று நம்பப்படுகிறது. இது கடற்கரைக்கு அருகில் ஒரு அழகிய இடத்தில் அமைந்துள்ளது. ராவணனுக்கு நாடு முழுவதும் வேறு சில கோயில்கள் உள்ளன. ராவணனின் சந்ததியினர் என்று கூறும் தேவ் பிராமணர்கள் அவரை 3 உலகங்களின் அரசராகவும் ஒரு மனிதநேயம் உள்ளவராகவும் கருதுகின்றனர். பிஸ்டாக் மற்றும் கான்பூர், உத்தரப்பிரதேசம், விடிஷா மற்றும் மன்சூட், மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானின் மண்டோர் ஆகிய இடங்களில் ராவணனை வழிபடும் மற்ற கோவில்கள் அமைந்துள்ளன. காந்தாரி கோயில், மைசூர். தற்போது புதிதாக மைசூரில் கட்டப்பட்டுள்ளது காந்தாரி கோவில். இதில் காந்தாரியின் நற்குணங்களை எடுத்து காட்டுவதாக திகழ்கிறது. மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்களின் எதிரியான கௌரவர்களின் தாய் காந்தாரி. எவ்வாறாயினும் ஒரு தாய் மற்ற அன்பான மனைவியின் நன்மையை அவர் எடுத்து காட்டுவதால் அவரது பக்தியும் விசுவாசமும் சமூகத்தை கவர்ந்தது. ஆகையால் அவர்களின் மகிமையை எடுத்துரைக்க 2008ஆம் ஆண்டுதான் 2.5 கோடி செலவில் இக்கோவில் கட்டப்பட்டது. பீஷ்மர் கோயில், அலகாபாத். பீஷ்மருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரே கோவில். இதில் அவர் அம்பு படுக்கையில் தூங்குவதைப் போல் காட்சி அளிப்பார். பீஷ்மருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரே ஒரு கோவில் இந்தியாவில் அலகாபாத் நகரில் உள்ளது. இவர் மகாபாரதத்தில் புகழ்பெற்ற வீரராவார். இது ஒரு புகழ்பெற்ற நாகவ் சுகி கோயிலுக்கு அருகில் தரகஞ்சியில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் கங்கையின் மகன் பீஷ்மா பிதாவின் சிலை உள்ளது. இதில் அவர் அம்பு படுக்கையில் தூங்குவது போன்று காட்சியளிப்பார். கர்ணன் கோவில், உத்தரகாண்ட். தியோராவில் உத்தரகாசி மக்கள் தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் போது கோவில் சுவர்களில் நாணயங்களை வீசுவார்கள். கர்ணன் மிகவும் நல்ல உள்ளம் கொண்டவர். அவரது காலத்தில் மிகவும் இரக்கமுள்ள நபராக திகழ்ந்தார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அவருக்கு தான வீர கர்ணன் என்ற பட்டமும் இருந்தது. ஆனால் அவர் பாண்டவர்களுக்கு எதிராக போராடியதால் அவர் பலருக்கு எதிர்மறை கதாபாத்திரம் போல் தோன்றினார்.
உத்தரகாசியின் தியோராவில் உள்ள கர்ணன் கோயில் அவரின் துணிச்சல் மற்றும் கரிமான போர்க்குணத்தை கொண்டதாகவும் வணங்கப்படுகிறது. இந்த கோயில் வழக்கமான இந்து கோவில்களில் இருந்து மிகவும் வித்தியாசமானது. அதன் செவ்வக வடிவம் மற்றும் மரக் கட்டமைப்பு மற்ற கோவில்களை விட வேறுபட்டவை. அருகில் உள்ள கிராமவாசிகள் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கும் நன்றி கூறும் வகையிலும் கோயில் சுவர்களில் நாணயங்களை வீசும் சடங்கை நடத்துவார்கள். இந்த மாதிரியான கோவில்கள் அமைத்ததற்கு காரணம் எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் ஏதோ ஒரு நற்குணம் மற்றும் நற்பண்பு இருக்கும். அதனை எடுத்துரைக்கவே இக்கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். மற்றொரு அழகிய வீடியோவோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.